அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் முதற்கட்ட அழைப்பு கடிதங்கள் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. கால் லெட்டர்ன்னு சொல்றக்கூடிய முதல் தரப்புல அழைப்பு கடிதங்கள் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்குங்க. இந்த அழைப்பு கடிதம் பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கு. ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாமே வச்சு அப்ளை பண்ணுங்களோ அந்த அனைத்து வகையான சான்றிதழ்களும் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். கூட 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகணும். 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. சரி, எனக்கு அழைப்பு கடிதம் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க. ஆனால் ஏன் வரல, எப்படி வரும் என்ன அப்படின்ட்டு எல்லாமே கேட்குறீங்க. ஸோ ஜனவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அனைத்து மாவட்டத்தினருக்குமே அழைப்பு கடிதம் கிடைத்துவிடும். ஓகேங்களா? ஸோ முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தாங்க அழைப்பு கடிதங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அவர்களுக்கு இந்த டிசம்பர் 28ஆம் தேதி நேரடியான நேர்காணல் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. அந்த டிரைவிங் டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. ஸோ அதற்கு உண்டான இடத்துல அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபாலோ பண்ணிவிட்டு கும்பகோணத்துக்கு போகிறவங்களும் போகலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பணிமனை, கும்மிடிப்பூண்டி பணிமனையில் தான் போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி அடுத்த 2வது அழைப்பு ஆணை செகண்ட் செலக்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் சில தினங்கள் இந்த அழைப்பு முடித்த பின்னாடி இந்த கால் லெட்டர் இந்த நேர்காணல் முடித்த பிறகு 2ஆம் செலக்ஷன் லிஸ்ட்டை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விடுபட்டவர்களுடைய பெயர்கள் அனைத்துமே அடங்கி இருக்கும் அப்படின்றதுக்குண்டான முக்கிய அறிவிப்பும் அதில் இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஏன்னா தமிழகத்தில் பேருந்து சேவைன்றது ஒரு இலவசமயமாக்கப்பட்டது. பெண்களுக்கு இலவசன்றத மாதிரி ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா போக்குவரத்து சேவை தமிழகத்திலே ஒரு பெரும்பான்மையான மக்களை கவர்ந்துருக்கு. ஏன்னா சென்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டுகளில் போக்குவரத்து சேவை விரிவடைந்து தான் இருக்குது. ஏன்னா இந்த விரிவடைறதுக்கு ஏற்ப போக்குவரத்து ஊழியர்களுடைய பணிச்சுமை இதுதாங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. காலி பணியிடங்களை 10 ஆண்டுகளாகவே சரிவர நிரப்பாததே இதற்கு காரணம். ஆனால் இந்த ஆண்டு ஓரளவுக்கு நிரப்ப போகிறாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் பீப்புளும் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கிறதுனால அதிகப்படியான பீப்புள்ஸை போக்குவரத்து கழகத்தில் நியமிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அருகாமையில் இருக்கிற 8th பாஸ், 10th பாஸ், 12th பாஸ் யாராக இருந்தாலும் சரி அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ விட்டால் வேலை வாங்க முடியாது மாறா. ஸோ அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக போக்குவரத்து கழக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறனா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.